அவர் சொல்றது நான் சொல்றேன், அந்த நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றார். அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் குற்றம் இருக்குல்ல. இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது. அதை தான் அவர் சாடுறாரு. முதல்ல இந்த முறையே தப்பு. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அமெரிக்கா மாதிரி வந்துருங்க, ஒரு ஊரா போய் பேசுற முறையை விடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க, இவ்வளவு ஊடகம் வந்துருச்சு, நவீன அறிவியல் வந்துருச்சு, நாங்கள் பேசுகிறோம், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம், ஐயா எடப்பாடி, தம்பி விஜய்க்கு, ஐயா அன்புமணிக்கு, அண்ணன் திருமாவளவன் தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க. அவங்க பேசட்டும், கொண்டு போங்க. யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டுட்டு போகட்டும், இவ்வளவுதானே. இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரமாக தான் இருக்குது. அதை ஒழிக்கணும். அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லை, ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்படி இல்லை. அது எப்படி அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பதிவாங்க, நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்கறது. பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர்களுக்கு வந்து தமிழகத்தை வந்து ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி பேசுறாரு. அதே போல ஒரிசாவில் வந்து திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்குது? என்ன சொல்றது, எங்க அம்மாலாம் பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வச்சுக்கலாம். ஒரு தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரு கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான், சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான். ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல அது பாருங்க, தினம் நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன கற்பிக்கிறான்? தமிழன் திருடன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போறான்னு அவன் கட்டுறான். சந்திரபாபு நாயுடு என்ன செய்யறாரு? தமிழன் என் செம்மரக்கட்டையை வெட்ட வர்றான், கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு. இவர் என்ன பண்றாரு? ஒரிசால என்ன சொல்றாரு? உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா? தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க வீர திருமகன், நீங்க நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர், இந்த ஊர்ல வந்து ஒரு தடவை சொல்லுங்க, இங்க வந்து நின்று சொல்லுங்க. அதையே தமிழர்கள் பீகாரிகளை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கன்ற. அங்க போய் அந்த தேர்தலுக்கு போனா அங்க பேசுறது, பஞ்சாபுக்கு போனா பஞ்சாப் இனத்தவனை எவரையும் உள்ள விடாதீங்கிறது, அங்க பீகாரியா பகாரியாங்கிறது. ஆனா இங்க வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் மானம் கட்டு போயிட்டேன்ல. சரி, கார்த்திகை பாண்டியன் எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்ல என் தமிழன் ஏதோ கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டியல சொல்லுங்க. நீ கர்நாடகா மாறி மாறி காங்கிரஸும் பாஜக தானே ஆள்றிய, எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலன்னு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு போட மாட்டியல. இல்லை கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாம நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டியல. லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவுன காங்கிரஸை கேட்டியல? அதை கேட்டியல. என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமா மாறிட்டோம் தமிழா. அதனால அவன் அதை பத்தி கவலைப்படல.